பின்னாடி அங்க என்னப்பா நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதா? முடியதான் எடுக்கிறீங்களா வேற எதாவது எடுக்கிறீங்களா? ஐயோ கணக்குல கத்திக்குள்ள எல்லாம் கொண்டு வந்து ஆடிக்கிட்டே இருக்கீங்க. சரி ஆனா வாங்க கொஞ்சம் நீட்டா அந்த பவுல் ஷேப் அழகா வரணும் பாத்துக்கோ. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் பார்கவ். இந்த ஷிட்ஸு பாத்தீங்கன்னா அழகா பேசாம அமைதியா ரொம்ப குட் பாயா உட்காந்துருந்தாங்க. ஆக்சுவலா கால்குள்ள எல்லாம் ரொம்ப முடி போயிடுச்சு, அந்த பாதத்துல எல்லாம் ரொம்ப முடி இருக்குன்னு அவங்க பெட் பேரண்ட்ஸே வந்து அந்த இடத்துல எல்லாம் முடி எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அது பாக்குறது கொஞ்சம் நீட்டா இல்ல. சோ அதனால வந்து நம்ம அதையும் நீட் பண்ண போறோம். இது எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க பாதத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா பாதம் மேல எடுக்காதீங்க, பாதத்தோட அப்படியே சைட்ல மட்டும் எடுத்து விடுங்க. அதுதான் ஒரு முக்கியம். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பாதத்து மேலேயே ஃபுல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து அசிங்கமா இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நெயில்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஷிட்ஸு மாதிரியே இருக்காது. ஷிட்ஸுக்கு வந்து அதுதான் அழகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப குட் பாயா பிஹேவ் பண்ணாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்படியே பேசாம இருந்தாங்க. நம்மளுக்கும் ஈஸியா போச்சு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அமைதியா நிறைய ஷிட்ஸஸ் இருந்தாங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹேர் கட் எல்லாம் பண்றது ரொம்ப ஈஸி தெரியுமா. ஆனா முக்கியமா சொல்ல போனா இதெல்லாம் கொஞ்ச நேரம்ல போர் அடிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து சேலஞ்ச் வேணும். நிறைய ஷிட்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க பாத்தீங்களா, அவங்க கூட எல்லாம் சண்டை ஓட்டு நம்ம க்ரூமிங் பண்ணும்போது அது ஒரு சேலஞ்சிங்காவே இருக்கும். இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப குட் பாயா பிஹேவ் பண்ணாரு. நம்ம அடியில எல்லாம் ஈஸியா எடுத்துறோம். ஆனா கொஞ்சம் இந்த ஆனல் போர்ஷன் யூரினரி போர்ஷன் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணாரு. இது நார்மல் தான். எல்லா டாக்ஸுமே எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் இதுவும். ஸோ ஃபைனலா வந்து எல்லாமே முடிச்சுட்டு ஃபேஸ் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஃபேஸ் வந்து ஃபுல்லா சிசரிங் பண்ணி தான் நீட் பண்ணி அவங்க பெட் பேரண்ட்ஸ் நல்லா ஃபேஸை குறைச்சிருங்க, ஏன்னா அடிக்கடி சீக்கிரம் வளர்ந்து கண்ணெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க. ஸோ அவங்களுக்காக ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஒட்ட குறைக்க வேண்டியதா இருந்தது. அவங்களே ஏற்கனவே குறைச்சி வச்சிருந்தாங்க. அதையும் நான் சொன்னேன், நீங்க கை வைக்காதீங்க. ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கை வச்சு குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்க நல்லா இருக்காதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்ல லைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. என்ன அளவுக்கு குட் பாய்னா குளிப்பாட்டும் போது கூட ஒரே இடத்துல நீ பாருங்க, இந்த இடத்துல தான் நிக்கிறாரு, இதே இடத்துல தான் நிற்பாரு. வேற எங்கேயும் நவள மாட்டாரு, ஓட மாட்டார், ஒளியாற மாட்டார், ஒரே இடத்துலயே தான் நிற்பார். அப்படிப்பட்ட ஷிட்ஸு டிரைவரு. நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. கண்டிஷனர் போட்டு குளிப்பாட்டினேன். அப்பப்போ பாசம் வந்துருச்சுன்னா நம்ம மேல கையை போட்டு காலை போட்டு ஏறிடுவாரு. அந்த மாதிரி தான், ஒண்ணு வேற எதுவும் இல்ல. ப்ளோயர் ட்ரையருக்கு பயப்படவே இல்லை. அவர் வாட்டுக்கு நின்னாரு, அசால்ட்டா இருந்தாரு பார்க்கணும். ஸோ சூப்பரா ரெடி பண்ணி கிளப்பி விட்டாச்சு. செம்மையா இருக்காருல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய்.